Sheen-Lac Specialty Coating Tara. Always shining Sheen-Lac. Opulent Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. அவன் ஃப்ரெண்டுங்களோட வெளியே போயிருக்கான். நைட்டு லேட்டாக இருக்கு போல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணி உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக தான் வந்திருக்காங்க. குடிச்சிருந்தானா? இல்லைண்ணே, வண்டி ஓட்டுறவன் குடிக்கலண்ணே. நீங்கள் பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணுறது, நான் எது சொன்னாலும் கேட்குறதில்ல. நைட்டெல்லாம் வீட்டுக்கே வரமாட்டானுங்க. நேற்று என்னவோ நைட்டு 12 மணிக்கெலாம் சீக்கிரம் வந்துட்டானே. என்னது 12 மணிக்கு சீக்கிரமா? இவனுங்கெல்லாம் என்ன யூஎஸில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்களா? இப்போ கூட எங்கள் அக்கா பொண்ணு யூஎஸ்லேருந்து வந்திருக்கா. 6 மணிக்கு மேலே வெளியே போனதில்ல தெரியுமா? இத்தனைக்கும் அவளுக்கு இருக்க எல்லாருமே வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட வீட்டுக்கு லேட்டாக வந்ததில்லை. இங்கே வந்திருக்கிறான், துணி துவைக்கிறான், காய் வெட்டி கொடுக்குறான், வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறான். பிள்ளை வளர்க்குறதுனா அப்படி வளர்க்கணும். ஆமாண்ணே, இவன் தான் இப்படி வளர்ந்துருக்கான். ஆனால் என் பொண்ணு அப்படி இல்லைண்ணே, உங்கள் அக்கா பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்கேன். இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கை கால் உடைச்சு வீட்டில் போடுங்க. அங்கிள், அங்கே பார்த்தீங்களா ரோட்டில் எவ்வளோ மண்ணு கொட்டி வச்சிருக்காங்கன்னு? என் ஃப்ரெண்டு டேர்ன் தான் அங்கிள் பண்ணா, ஆனால் ஸ்கிட் ஆயிடுச்சு. ஆமாம் அங்கிள், இத்தனைக்கும் புது டயர் வேற. எவ்வளோ கிரிப் இருந்திருக்கும். டேய் வாய முற. ரெடி அங்கிள். நைட்டு 12 மணிக்கு உனக்கு என்ன வேலை? படிச்சியா? வீட்டுக்கு வந்தியா? ஏதாவது ஹாபியை வளர்த்துக்கிட்டேன்னு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு உருப்படாமல் போறியா? உங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க ரேஷன், இதான் எனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை 8 மணிக்கு மேலே இவனை பார்த்தேன், நானே அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் மேலே கேஸ் போட சொல்லிடுவேன். வாழ்க்கை நாசமாக போயிரும்டா. டேய், அங்கிள் கிட்ட சாரி கேள்டா. சாரி அங்கிள். சரி கொடுப்போம். by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லயன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லயன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பிவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. ஒரிஜினல் டேஸ்டுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா அதுல இருக்கணும். சார், நான் இன்னும் ஆபீஷியலா ஜாயின் கூட பண்ணல, அதுக்குள்ள பார்ட்டின்றீங்க மீட்டிங்ன்றீங்க. என்ன ஜாயின் கீன்லாம் சொல்றீங்க? இந்த கம்பெனியே உங்களுதுங்க. சார்,
இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் அப்படிலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட மாத்திரம் அப்படி சொல்ல. வேணா இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கேட்டு பாருங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன காவியா? எஸ் சார் எல்லாத்தையும் அப்படிதான் சொல்வாரு. கேட்டீங்களா? So sweet. அதனால நாளையில இருந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி இந்த கம்பெனியை வந்து ஓஹோன்னு கொண்டு போகணும். ஓஹோனா சார்? ஓகே சார், கொண்டு போயிடலாம் சார். நீங்க ட்ரிங்க் பண்ணல? நோ நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க். தலை சுத்துது. எங்கடா போற? தலை சுத்துது. என்னாச்சு உனக்கு? சங்கர், சங்கர் இங்க வா. என்னாச்சு? என்னாச்சு தெரியலடா. டேய் என்னடாச்சு? தலை பார்த்தி என்னாச்சு? தலை சுத்துதா? சரிடா, கண்ணு துறடா. பார்த்தி டேய் சார் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க சார். ஓடுறானுங்களா? என்னாச்சு? டேய் பாத்திபா, டேய் கண்ணு துறடா. டேய் பாத்திபா, டேய் கண்ணு துறடா, பயப்படாதடா. டேய் எழுந்துடா பாத்திபா. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு சொல்லுங்கடா, கேக்குறல்ல. என்னாச்சு பார்த்திபன்? தலையெல்லாம் சுத்துது பாஸ். அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஏன் கண்ணை மூடுற? கண்ணை திறந்தாதான் பாஸ் தலையே சுத்துது. அதுக்கு ஏன்டா தியானம் பண்ற? மனசு அமைதியா இருக்கு பாஸ். இன்னர் பீஸ். பீஸா? இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான். இவனுக்கு அந்த ஆன்டிடோட்டை போட்டு விடுங்கடா. என்னது பாஸ்? லெமனைடா? டேய் வாய் மூடு சும்மா. பாஸ் ஆண்டி அங்கிள் டோஸ்லாம் வேணாம் பாஸ், என்னை விட்டுருங்க பாஸ், நான் வீட்டுக்கே போறேன் பாஸ். இந்த புரியாத பசங்களுக்கு என் பாஷையில தான் சொல்றேன். இரு நோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்றின் நோய் மருந்து. மெனன் பாஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். மை பாய். ஓகே பாஸ். என்னாச்சு சார்? யார் இவன்? டேய் இவர் நான் இதை குச்சிட்டு இருக்காரு. பார்த்திபா மச்சான் இந்த இதை குடி. இது அவ்வளோதான், கொஞ்சம் இந்த அவ்வளோதான் மச்சான், இது குடி சரியாயிரும். அவ்வளோதான் மச்சான். இயற்கை பிரமச சத்தி. ப்ளீஸ்பா இந்த சீரிஸ் மட்டும் பார்த்து கொடுத்துறேன்ப்பா ப்ளீஸ்பா. நியூஸ் பார்க்கலாம்டா. ஐயோ நியூஸ் எல்லாம் பார்க்கவே கூடாதுப்பா. எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒரே நெகட்டிவா இருக்கும். அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க டிப்ரெஷன் ஆயிடும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்துரும்பா. டிப்ரெசிங், நெகட்டிவ், ஸ்ட்ரெஸ். இந்த வயசுல இந்த வார்த்தையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்குலாம்? சரி ரிமோட் தரேன், ஆனா இனிமேல் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொடுங்க. ஒரு நிமிஷம் நியூஸ் பார்த்துட்டு அப்புறமா சீரிஸ் பார்க்கலாம். அப்பா என்னம்மா வாசனை தூக்குது? நான் கேட்ட சமோசா பண்ணிருக்கியா? இல்லடி செல்லம், நாளைக்கு பண்ணி தரேன். சாப்பாடு ரெடியா? ரெடிங்க, வாங்க. நாளைக்கு பண்ணி தர சொல்றேன், வா சாப்பிடலாம். சரி. என்ன சார் நடக்குதுங்க? பார்த்திபனை குடிக்க வைக்க டீம்ல ரொம்ப நாளா பிளான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சிக்கிட்டான், சோ வச்சு செய்றாங்க. ஓ ஹூ இஸ் ஹி? ஹி இஸ் a marketing manager, crazy guy. ஓ அம்மா, அவன் ஏன் தியானம்லாம் பண்ணிட்டு இருக்கா? மருந்து அப்படி. புரியல. அவன் குடிச்சது சோமாலியாலேந்து கொண்டு வந்த சோமபானம். புரியலையே. புரியும். பாஸ் பாஸ் பார்த்திபனை காணோம். காணுமா? ஆமா பாஸ். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு இன்னொரு ரவுண்ட் ஊத்தி விட்டேன். நான் சொன்னனா?
நான் எப்ப மேனன் சொன்னேன்? பாஸ் நீங்க தானே இன்டைரக்டா திருக்குறள்ல சொன்னீங்க தண்ணியை ஊத்துன்னு. அட பாவி, நான் எந்த தண்ணியை சொன்னா நீங்க எந்த தண்ணியை ஊத்திருக்கீங்க? நான் அவன் மேல தண்ணியை ஊத்தி அவனை தெளிய வைக்க சொன்னேன்டா. பாஸ் அவன் ஏதோ பிரபஞ்ச சக்திகிட்ட கேட்க போறோன்னு உளறிட்டு இருந்தான். திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். பிரபஞ்ச சக்தியா? டேய், அவனை எப்படியா தெளிய வச்சு வீட்டுக்கு அனுப்பிருங்கடா. பெரிய பிரச்சனை எடுப்புதுடா மேனன். பாஸ் ஓகே பாஸ். கம்பெனியை மூட மாட்டானுங்க போலியே. பாரு தோசை. ஐயே என்ன கறிக்கு போயிருக்கு. டேய். இந்தா, இத நீ சாப்பிடு. எனக்கு வேணாம். இந்தடி நீ சாப்பிடு. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. குடி வேணாம். எனக்கு வேணாடி, நீயே சாப்பிடுறீ. கவிதா, சாம்பார் நல்லா இருக்குமா? நீ உட்காந்து சாப்பிடுப்பா. இல்லைங்க வேணாம், நான் எல்லாருக்கும் வச்சுட்டே சாப்பிட்றேன். பரவாயில்ல, உட்காருப்பா. உட்காருமா. எல்லாரும் பஃபே மாதிரி அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. சட்னி அங்கதான் இருக்கு, வைக்கட்டுமா? அவன் எங்க? அவன் உங்களுக்கு மெடிசின் வாங்கிட்டு வரேன்னு போனா, அப்புறம் ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா இப்போ வரேன்னு சொன்னா. சாட்டர்டே நைட் இங்க வீட்டில் உட்காந்து ஒன்னா சாப்பிடலான்னா எங்க போனா தோற? வருவானா மாட்டானா? இல்ல இப்போ வந்துடுறேன்னு சொன்னா. அப்பா சாப்பிடுங்கப்பா, பிபி ஏறிட போகுது. சாப்பிடுங்கப்பா. என்னடி? எழுந்துரு 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 பாட்டிபா, கண்ணத்தோர எழுந்துரு 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 கண்ணத்தோரடா பார்த்திபா. சரி ஓகே, அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அப்பா பாய்ப்பா. குட் நைட். நைட். எல்லாமே ஒரு கனவு தான், எல்லாமே ஒரு கனவு, எல்லாமே ஒரு கனவு தான். கண்ணை திறந்த எல்லாம் தப்பு தப்பா தெரியுது. ஒன்றும் தப்பு தப்பா தெரியல. யாரும் என்ன கொல்ல வரல, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரபஞ்ச சக்தியே, இயற்கையே என்னை தயவு செஞ்சு காப்பாற்று. இந்த மேனனும் சங்கரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க. மணி என்னாச்சு? எங்க போயிருக்கான்? ஏதோ மீட்டிங்னு போயிருக்கா, வந்துடுவாங்க. ஃபோன் போடு, ஃபோன் போடு. ஐயோ போன் வருது, போன் வேறு வருது. ஆண்டவா, ஏன் எனக்கு இப்படி சோதனை மேலே சோதனை பண்ணுற நீ? ஓகே, எடுக்கலைங்க. எப்படி எடுப்பான்? அவன் ஃப்ரெண்டுக்கு போடு. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு எடுத்து நல்லா விடு. சரி ஓகே, எல்லாமே ஒரு கனவு தான். இப்போ அந்த கனவு கணத்து வந்தோன்னே எல்லாம் சரியாக போயிடும். ஓகே, அந்த மேனனும் சாங்கரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்க்குறானு. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றி என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஐயோ வீட்டுக்கு வேணாம், வீட்டுக்கு வேணாம். என்னத்தையோ வாயில் ஊற்றி விட்டுருக்கானு. குடிச்சிட்டு வீட்டுக்கு போன சத்தியமா செருப்பாலே விழும். அப்படியா? சரி ஓகே. எங்க ராகேஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானா? ஒரு வேளை அவன் அங்க போயிருப்பானோ? யார் சொன்னா? ராகேஷ் தான் சொன்னா.
दुष्ट सती हे दुष्ट सती ओ ओ दुष्ट ओ पो पो दूर पो पो போய்டு दुष्ट सती போய்டு போ என்ன விட்டு போ கிந்த போ ஏங்க நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. என்ன ஆச்சுங்க? மணி என்னாச்சு? 12:30 மணி ஆச்சு. இது வரைக்கும் வரல. சினிமாவுக்கு போறானா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏங்க அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, வந்துடுவா. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என் சர்க்கிளில் இருக்க எல்லா பேரண்ட்ஸோட பசங்களும் இப்படி தான் இருக்கானுங்க. நைட் எவனும் வீட்டுக்கு வர்றதில்லை. இவன் ஒருத்தன் தான் ஒழுங்காக இருந்தான். இப்போ இவனும் இப்படி. எங்க போய் டேய் கீழ கீழ போய் பாத்தீங்களா யாராவது? பார்த்தனே இல்லையே. நானும் பார்த்தேன். எங்க மேல போய் பாத்தீங்களா? சார் தெரியலடா. நீ பாத்தியா? பாத்ரூம்ல செக் பண்ணீங்களா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். பார்க்கிங்ல பாத்தியாமா? பார்க்கிங்லயும் இல்லையே. ஃபோன் பண்ணியா? பண்ணனே. மறுபடியும் ஃபோன் பண்ணு. தூ பண்றேன். நாட்டு செப்புல்னு வருதா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. என்ன பண்றது? பாஸ் என்ன பாஸ் ஆச்சு? நான் பூனையா மாறிட்டேன். பூனையா மாறிட்டா? ஆமா இந்த பூனை இப்ப எங்க போகுது? பூனை அதோடைய துணை பூனையை தேடி போகுது. பாஸ் பூனையானா கூட நீங்க விட மாட்டீங்களா பாஸ்? அதானடா இயற்கையே. சார் என்னாச்சு? பாஸ் நாங்களே ஏற்கனவே பாதி பேர் காண வெறுப்புல இருக்கோம். நீங்க வேற எழுந்திருங்க பாஸ். முடியாது முடியாது முடியாது. நீங்க எல்லாம் பூனையா மாறுங்க, அப்பதான் நான் பேசுவேன். சரி வாங்க எல்லாரும் கமான் பூனையா மாறுங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கடா. சரி அவன் கூட வேலை செய்கிற யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? பாஸ் மியாவ் பார்த்திபன் மியாவும் காணோம். இப்போ என்ன மியாவ் பண்றது? ஐயோ இந்நேரத்தில் எவனா ஃபோன் பண்றது? ஐயோ பாஸ் அவங்க அம்மா கால் பண்றாங்க பாஸ். இப்போ நான் அம்மா நான் பார்த்திபன் அம்மா பேசுறேன்ப்பா. எங்கப்பா பார்த்திபன்? பார்த்திபனு முக்கியமான மீட்டிங்ல இருக்காமா. அந்த மீட்டிங் வந்து ஆபீஸ் பக்கத்துல காபி சாப்பிடலாமா? பைக் எதுவும் எடுத்துட்டு போல, எப்படி வரா? மீட்டிங் முடிஞ்சோன்னா நாங்களே கொண்டு வந்து ஊத்துறோம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வர வேண்டாம். எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் அனுப்ப சொல்லு, நான் போய் கூப்பிட்டு வரேன். கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்ப முடியுமா? அது ரொம்ப தூரத்தில் இருக்குமா? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ரொம்ப தூரமா? எங்கே? அமெரிக்காவில் இருக்கானா? அமெரிக்காவில் இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்ப சொல்லு. சங்கர் கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் அனுப்பி விடுங்க ப்ளீஸ். ஐயோ பாஸ் அமெரிக்காவில் இருந்தால் கூட பரவாயில்ல அனுப்புங்க சொல்கிறாங்க பாஸ். இப்போ என்ன பாஸ் பண்ணுறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு லொக்கேஷன் எடுத்து அனுப்புடா. புனே எலி அம்மா அனுப்புறேன். அனுப்பிட்டேங்க. சர்வதேச விமான நிலையம் LAXக்கு உங்கள் விமானத்தில் ஏறுங்கள். இந்த பயணம் ஒரு இடைநிலை தங்கலை கொண்டு சுமார் 20 மணி நேரம் ஆகும். பொதுவான இடைநிலை தங்கல் இடங்கள் துபாய், சிங்கப்பூர் அல்லது லண்டன் ஆகும். இடைநிலை தங்கல் நேரம் 2 முதல் 6 மணி நேரம் வரை மாறுபடும். LAXில் தரையிறங்கியவுடன் உங்கள் இணைப்பு விமானத்திற்காக உள்நாட்டு முனையத்திற்கு செல்லவும். பாம் ஸ்பிரிங்ஸ் சர்வதேச விமான நிலையம் BSPக்கு விமான பயண நேரம் சுமார் 1 மணி நேரம் ஆகும். பாம் ஸ்பிரிங்ஸிலிருந்து சாலை வழியாக தொடரவும். ஜோஷுவா மரம் தேசிய பூங்காவுக்கு வாகனம் ஓட்டவும் அல்லது வாடகைக்கு எடுக்கவும். இந்த பயணம் சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆகும். ஹிடன் வேலி தடயத்தின் அருகே உங்கள் வாகனத்தை நிறுத்தவும்.
இறுதி கட்டமாக 2 கிலோமீட்டர் 1.2 மைல் தூரத்திற்கு தடத்தை பின்பற்றி பாலைவன பகுதி நோக்கி நடக்கவும். இது நடந்து செல்ல 30 நிமிடங்கள் ஆகும். இப்போது நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விட்டீர்கள். பிரபஞ்ச சக்தியே, இயற்கையே, என்னை தயவு செஞ்சு காப்பாத்து. Shellac Speciality Coating, Tara, Always Shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating, co-presented by Fast Track, download Fast Track Taxi app, powered by Sivamsam, இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup, daily 2 spoon. Beverage partner, Daily, taste the daily. Associate sponsor, 777, மனமினிக்கும் சமையலுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி, ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.